அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா வெட்னஸ்டே டெஸ்ட் சீரிஸோடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ வெட்னஸ்டே டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் தியரிலேருந்து கேட்டிருந்தேன். ஸோ ப்ராப்ளம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ எல்லாமே கொஸ்டின்ஸ்லாம் ஒர்த்தாக இருக்கும். ஐஎன் எஸ்டின்ஸு அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா ஆறுமுகம். ஸோ அந்த புக்கிலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ டெஸ்ட் எழுதியிருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக கொஷின்ஸாக பார்த்துருவோம். லெட் ஜிபி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் when p is a prime இருந்தால் தென் g is நவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் when p is a prime இருந்தால் அது வந்து ஒரு அப்லியன் குரூப். இது வந்து டைரக்ட் ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் if h is a subgroup of index 2 in g இருந்தால் h வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். அதாவது ஆர்டர் ஆஃப் g mod h வந்து 2 அப்படின்னா h is நார்மல். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் h in g is nothing but ஆர்டர் ஆஃப் g mod h. இந்த ஆர்டர் ஆஃப் g mod h நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் g டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹச்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஒரு சப்குரூப்போட ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு குரூப்போட ஆர்டர் கொடுத்துட்டு அந்த சப்குரூப் வந்து அந்த குரூப்புக்கு நார்மல் சப்குரூப்பான்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட்டு, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ ஒரு ஒரு சப்குரூப் வந்து இண்டெக்ஸ் 2 இருக்குது அப்படின்னா அந்த சப்குரூப் வந்து கண்டிப்பாக நாவாக இருக்கும், நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 தான். அடுத்து ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா LCM ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் டிஜாயின் சைக்கிள்ஸ் ஆஃப் லென்த். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3 தாங்க கரெக்ட். ஸோ இதனுடைய ஆர்டர் கேட்குறாங்க A, B, C, D, E. இந்த பெர்முடேஷன்ஸ் டைப்பில் இருக்கிற ஒரு பெர்முடேஷனுடைய இது சைக்கிள் நோட்டேஷன், பெர்முடேஷனுடைய சைக்கிள் நோட்டேஷன். இதனுடைய ஆர்டர் கேட்டாங்கன்னா இது வந்து டிஸ்டிங் சைக்கிள்ஸ், இந்த இருக்கிற டேர்ம்ஸ் எதுவுமே இதுக்குள்ளே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, அப்போ LCM ஆஃப் 2, 3 அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் 6. அப்போ 2, 3 சைக்கிள்ஸோடைய உங்களுடைய ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னா அதனுடைய LCM ஆஃப் 2 லென்த்து 3 லென்த்து போட்டிங்க அப்படின்னா 6 நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இந்த சைக்கிளோட லென்த்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இது வந்து டிஜாயின் சைக்கிள்ஸ் 2, 3 என்ட்ரிஸ் வந்து அதாவது 2 goes to 3, 3 goes to 2ன்ற மாதிரி. இது 1 goes to 4, 4 goes to 5, 5 goes to 1 அப்படின்ற மாதிரி. இதோட லென்த்து 2, இதோட லென்த்து வந்து 3. ஸோ அப்போ LCM நமக்கு என்ன கிடைக்கும் 2, 3. இதனுடைய ஆர்டர் வந்து 6. ஸோ இந்த பெர்முடேஷன்ஸோட ஆர்டர் வந்து 6 இன் S5ல. ஏன்னா 5 இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, 5 அவ்வளோ. ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா LCM ஆஃப் டிஜாயின் லென்த் ஆஃப் சைக்கிள்ஸ் அதுதான் நீங்கள் வந்து போடணும். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது, நோட் பண்ணிக்கிங்க. இது போல் பாருங்கள் எல்லா கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு தரமாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்து லெட் ஜிபிஏ சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 12ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து Z12க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலைஸ் பார்த்துக்கலாம். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 6 in G என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது 6 வந்து 12ல டிவைட் பண்ணால் 5 of 6 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த சைக்கிள் குரூப்ஸ் D டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G இருந்தால் இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D வந்து 5 of D எலமெண்ட்ஸ். ஸோ 5 of 6 ஆயிலஃபி ஃபங்க்ஷன் போடணும். அப்போ 6 into 1 minus 1/2 into 1 minus 1/3. இதெல்லாம் எங்கே நம்பர் 3ல படிச்சிங்க. ஸோ 6 வந்து 2 into 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலர் டோஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ தான் நாங்கள் கேட்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ 6 into 1/2 இது வந்து 2/3ன்னு வரும். ஸோ 3 2s 6 அவுட் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ நீங்கள் இதை கரெக்டாக 2ன்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வந்து 48 எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 46, 44 இது வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஸ்கோர். ஸோ எல்லாமே தரமாக இந்த எக்ஸாம் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இவங்க 48 இவங்க கன்சிஸ்டண்ட்டாகவே எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டுமே இவங்க 48 போட்டுட்டு வராங்க. ஓகே, ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ நிறைய கொஷின்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுமே உங்களுக்கு வந்து தரவாக உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த சொல்யூஷனில் பாருங்களேன், the number of elements of order D in a cyclic group of order n is nothing but pi of D if அந்த D should divides n இருக்கணும். ஓகே, ஸோ Dன்றது இந்த இடத்துல 6, ஆயிலஃபி ஃபங்க்ஷன் வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுடைய டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே சண்டே இந்த டேல நான் டெஸ்ட் கொடுப்பேன். அப்போ வெட்னஸ்டே சண்டேன்னும் போது நீங்கள் இருக்கிற அந்த 2 days அந்த டைம் பீரியடில் நீங்கள் நான் கொடுக்குற சிலபஸ் நீங்கள் படிச்சுட்டு ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்த சண்டே டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இன்றைக்கி நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா நேற்று டெஸ்ட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கான ஸ்கோரும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த சண்டே டெஸ்ட்டுக்கான சிலபஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த கீ ஃபுல்லாகவே பார்த்துட்டு. ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நல்லா கவனிக்கணும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு காம்போ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா 3 புக்லெட் MCQs, எல்லா MCQஸும் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும்.
ஸோ கொஷினு ஆப்ஷனு அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக கொடுத்துருவேன். 3 புக்லெட் எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம்ங்க. 6000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போட்டிருப்பேன். இந்த புத்தகம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். வேறு லெவலாக ரெடி பண்ணியிருப்பேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் புக்கு. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான புக்லெட்டு. 23 1 இயர் தான் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் புக்லெட்டு ரெடியாக இருக்குது. நீங்கள் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் ஸ்டேஜஸ் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபார்முலா புக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ ஆல் யூனிட்க்கு வந்து சாப்டர் வைஸ் போட்டிருக்கு. சாப்டர் வைஸ் போட்டு ஃபார்முலா வித் ரிசல்ட்ஸோட ஃபார்முலா புக் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காம்போ ப்ரைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சும் இந்த காம்போ ப்ரைஸும் நீங்கள் வாங்கிட்டு கொடுக்குற வீடியோஸ் அப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் இது நல்லா போட்டுட்டு வந்தாவே நீங்கள் போதும். டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ இது பார்ப்போம். 5th கொஷின் பார்ப்போம். லெட் G be a group and A is an element of G. Then order of A divides என்னவா இருக்கும்னா order of the group இருக்கும். ஓகே இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ HTML இருக்கு. ஓகே லெட் G be a group and A is an element of G அந்த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் வந்து ஆர்டர் ஆஃப் த குரூப்பை டிவைட் பண்ணும். ஓகே ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் த ஜியை டிவைட் பண்ணுன்றது இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் இன் S4 நம்பர் ஆஃப் 3 சைக்கிள்ஸ் எப்படி இருக்குன்றதை கேட்குறாங்க. ஸோ 3 சைக்கிள்ஸோட நோட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், S4ல் ABC அதுக்கப்புறம் சம் டி இப்படி இருக்கும். R1 2 3 அப்புறம் 4 இப்படி இருக்கும். வேற எந்த பேட்டர்லையும் உங்களால் 3 சைக்கிள்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே ஒன்று இப்படி இருக்கலாம், அப்புறம் இந்த சிங்கிள் சைக்கிள்ஸ் இப்படி வரலாம். ஓகே பட் சிங்கிள் சைக்கிள் நோட்டேஷன் கொடுத்து தான் ஆகணும். இப்படின்ற ஒரு சிக்மா இருக்கு. இந்த சிக்மா எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். 1 2 3 4 இருக்கு. 1 goes to 2 2 goes to 3 3 goes to 1 4 goes to 4 இப்படி இருக்கும் இந்த பெர்முடேஷன். ஸோ அப்போது இந்த டைப் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 சைக்கிள்ஸ் பெர்முடேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ n சைக்கிளோட பெர்முடேஷன்ஸ் ஆஃப் n லென்த்தஸ் எப்படி இருக்கும்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 cycle of length 1 2 cycle of length இது L1 இது L2 அது 3 cycles of length L3 and so on அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் L1 ஃபேக்டோரியல் L2 ஃபேக்டோரியல் L3 ஃபேக்டோரியல் and so on. ஸோ இதுதாங்க. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு 3 சைக்கிள் இல்லையா. 3 cycle of length உங்களுக்கு என்னது 1 1 cycle of length 1 அவ்வளோதான். அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 power 1 1 power 1 1 factorial 1 factorial 4 factorial 24 divided by 3 8 3s are 24. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 8 அவ்வளோதான். இந்த ஃபார்முலா ஜென்ரல் எக்ஸ் ஃபார்முலா. ஓகே ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்து டெஸ்ட் நான் கொடுப்பேன். இப்போ வெட்னஸ்டே சண்டே டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் கொஷின் பேட்டர்னை அப்படியே வேறு மாதிரி கற்றுக்கிட்டு போவீங்க. ஓகே ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நான் டெஸ்ட் பேட்ச் போடுங்க. அந்த MCQs காம்போ ப்ரைஸை வாங்கி படிங்க. 5 புக்லெட் உங்கள் கையில் இருக்கட்டும். ஃபார்முலா புக்லெட்டு வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அந்த MCQs மட்டும் அனுப்பியிருப்பேன். அவங்க ஃபார்முலா புக்கு தேவை உங்களுக்கு நீட்ஸ்னால் கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க. அதுக்கு நீங்கள் செப்பரேட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சொல்யூஷன் புக்லெட்டுமே அவைலபிளாக இருக்குது, அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஸோ ஏற்கனவே மெட்டீரியல் வாங்குவங்களுக்கு ப்ரைஸ் ஆஃபர் பண்ணி கொடுப்பேன். ஸோ நியூ கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ப்ரைஸ் நான் சொல்லிவிடுவேன் எவ்வளோன்றது. ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே ஸோ இதை விட நிறைய கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோங்க. நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன் கிளாஸஸ். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன்னா அதுவுமே எல்லாமே நோட் போட்டு எழுதுங்க, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க ப்ராப்பராக இருக்காங்கன்னு அர்த்தம். நான் கொடுக்குற வீடியோஸ் பார்ப்பாங்க, மெட்டீரியல்ஸை சைட் பை சைட் படிப்பாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சுக்கு அலர்ட் ஆகிடுவாங்க. ஓகே ஃபைன். 7th கொஸ்டின் பார்ப்போம். இஃப் G இஸ் அ ஃபைனைட் குரூப் அண்ட் ஆர்டர் ஆஃப் G வந்து 15. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் குரூப் PQ ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து 3 × 5 கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். P less than Q and P does not divides QR. ஸோ அந்த ரிசல்ட் கூட இதை கனெக்ட் பண்ணிடணும். ஓகே ஸோ அப்போ பாருங்கள், அப்படி இருந்தால் இந்த குரூப் வந்து சைக்கிளிக். ஒரு ஆர்டரை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்போடைய ஆர்டர் வச்சுக்கிட்டு அந்த குரூப்போடைய ப்ராப்பர்ட்டி பேச முடியுமா அப்படின்றதுக்கான தியரி தான் இந்த பார்ட். அப்படின்னா G சைக்கிளிக். இந்த ஃபார்மேட் ஆர்டர் ஆஃப் G equal to PQ when P less than Q, P does not divides Q minus 1 அப்படி இருந்தால் then G is cyclic. இதாங்க ரிசல்ட். ஓகே ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் எவ்வளோ இருக்கும். ஆட்டோமார்பிசம்னா 1 1 onto ஹோமோமார்பிசம் டு இட் செல்ஃப். அதாவது
பை இஸ் அ மேப் ஃப்ரம் Z10லேருந்து Z10க்கு மேப் போகுது. இது 1 to 1 இருக்கு, ஆன்டோவா இருக்கு, அப்புறம் ஹோமோமார்பிசமா இருக்கு. ஓகே, இதுக்கு நேம் தான் ஆட்டோமார்பிசம். ஓகே, ஸோ 1 1 இருந்தால் ஆன்டோ வரப்போகுது. ஏன்னா இந்த செட்டுக்கு இந்த செட்டு தான் நம்ம மேப் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் எப்படி இருக்குன்னா டோஷன் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் பை ஆஃப் 10. பை ஆஃப் 10ஓட வேல்யூ வந்து 4. அதுக்கு தான் இதெல்லாம் நான் டெஸ்ட் கொடுத்து நல்லா ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ தெரியுதுங்களா, அல்ஜிப்ரா படிக்கணும் அப்படின்னா பேசிக் நம்ம தெரியும், நீங்கள் நிறையா படித்து வச்சுக்கணும். அப்போ தான் அதை அப்ளை பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸாக கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எப்படி பார்க்கணும் ஒரு சப்ஜெக்டில் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் வாங்கி படிங்க. நீங்கள் வெறுமனே நீங்கள் தியரி பார்ட் மெட்டீரியல் புரட்டிட்டு இருந்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் எங்கேருந்து மைண்டில் வச்சுப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த புத்தகத்தை ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதை புக் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ரியல் அனாலிசிஸ் படிக்கணும்னா ரியல் அனாலிசிஸ் ஓரியன்டட் கொஷின்ஸ் மொத்தத்தையும் படிச்சிடணும். மொத்தத்தையும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் அதை போய் தேடி படிப்பீங்க. இல்லைனா நம்ம படிச்சிட்டோம் நீங்கள் ஜாலியாக விட்டுருவீங்க. அடுத்து let pi is a map from G to H be a group homomorphism. Group homomorphism உங்களுக்கு தெரியும், குரூப் ஆப்பரேஷனை ப்ரெசர்வ் பண்ணும். ஸோ பை ஆஃப் ஏபின்னு இருந்தால் பை ஆஃப் ஏ டாட் பை ஆஃப் பி அப்படின்றத நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும். இது ரெண்டுமே வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டை பொறுத்து குரூப்பாக இருக்கிறச்ச இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இஃப் அ கர்னல் ஆஃப் பை வந்து ஐடென்டிட்டியாக இருக்குது, இப்போ கர்னலில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அதாவது இது வந்து ஜி மேப்பு, இது ஜி, இது ஹெச்ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு ஹோமோமார்பிசம் 5 டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு கொண்டு போகிற எலமெண்ட் ஐடென்டிட்டியாக தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த செட்டை பற்றி என்ன சொல்லுவீங்க, இந்த ஹோமோமார்பிசம் பற்றி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கர்னல் ஆஃப் பை கண்டைன்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி தென் பை இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் ஷுட் பி அன் 1-to-1 மேப். அது நம்மளுக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டுங்க. நீங்கள் போய் பாருங்களேன், இது வந்து அப்படியே ஐஎன் எஸ்டின்ல இந்த ரிசல்ட் அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஓகே, குரூப் ஹோமோமார்பிசம் வந்தால் கர்னல் இஸ் ட்ரிவியலாக இருக்குது அப்படின்னா இஃப் ஒன் ஒன்லி இட் இஸ் அன் 1-to-1 மேப் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இன்ஜெக்டிவ் 1-to-1னா இன்ஜெக்டிவ், ஆன்டோனா சப்ஜெக்டிவ், போத் 1-1 ஆன்டோனா பைஜெக்டிவ் மேப். அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து 10th கொஸ்டின் பார்ப்போம். சென்டர் ஆஃப் த குரூப் ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப்குரூப். சென்டர் ஆஃப் ஜீன்ன்றத டெஃபினிஷன் பார்த்துக்குங்க. அது வந்து எப்பவுமே என்னவா இருக்கும், அதே போல் நார்மல் சப் குரூப்பாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சென்டர் ஆஃப் ஜி, செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் ஜி விச் ஆர் கம்யூட்ஸ் வித் எலமெண்ட்ஸ் இன் ஜியாக இருக்குது. ஸோ இசட்ஸ் ஆஃப் ஜின்றது நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட் இன் ஜி such that AG equal to GA for every A in G. ஓகே, ஸோ இதுதாங்க இந்த இசட்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட கம்யூட் ஆகிற செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இந்த குரூப் தான் நம்மளுக்கு என்னது சென்டர். இது ஆக்சுவலாக ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் த குரூப் ஆல்வேஸ் அ நார்மல் சப் குரூப். நெக்ஸ்ட், இந்த சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் n நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ். எவ்வளோ டிவைசஸ்க்கு n எக்ஸிஸ்ட் ஆகுதோ அவ்வளோ எலமெண்ட்டு சப் குரூப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் என்னோட கவுண்ட் தான் அது நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ். ஏன்னா ஆர்டர் ஆஃப் த சப் குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப்ன்றதால அப்போ சப் குரூப்போட கவுண்ட்ஸ் எவ்வளோ தான் இருந்தாகணும், அந்த எண்ணை டிவைட் பண்ணுற நம்பர் எவ்வளவோ அதுதான் கொடுக்க முடியும். ஓகே, அப்போ ஈச் டிவைசஸ் ஆஃப் n கிவ்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப் குரூப். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன்றதை கரெக்டாக பார்த்துக்கங்க. இதில் நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஜி இஸ் அப்ளியன் குரூப் தென் எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஜி இஸ் நார்மல். ஒரு அப்ளியன் குரூப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சப் குரூப் கன்சிடர் பண்ணாலும் ஷுட் பி நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அதுவுமே நீங்கள் நல்ல ரிசல்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட் ரிசல்ட்டு கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபார்முலா புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்முலா புக்கும் வாங்கி படிங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலா புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 யூனிட்டுமே கொடுத்துட்டேன் சிங்கிள் புக்லெட்டாக. அது ஒரு 223 பேஜ் புக்லெட் அது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ புக் பண்ணவங்களுக்கு நான் கொரியர் போட்டுட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஃபைன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த காம்போ ப்ரைஸ் மெட்டீரியல் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. நான் கிளாஸஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லி கிளாஸ் மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்குமே நீங்கள் தனியாக நோட் போட்டு கிளாஸ் கவனிக்கணும். தேங்க்யூ.